தமிழ்நாடு முழுவதிலும் கடந்த மாதம் 56 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இதன்படி ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த கிரண் ஸ்ருதி சென்னையில் உள்ள தீவிரவாத தடுப்பு படை தலைமையகத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டார். தொடர்ந்து திருச்சி மாநகர வடக்கு துணை ஆணையராக இருந்த விவேகானந்த சுக்லா ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் ராணிப்பேட்டை புதிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக விவேகானந்த சுக்லா கோப்புகளில் கையொப்பமிட்டு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் சிறிய அளவில் புகார் கொடுத்தாலும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மாவட்டத்தில் கஞ்சா, போதை உள்ளிட்ட பொருட்கள் விற்பனையை ஒழிக்க தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என்றும், குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், போதைப் பொருட்களை ஒழிக்க பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும், பொதுமக்கள் நேரடியாக புகார்களை தெரிவிக்கலாம் என பேசினார். தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.